இருக்கு உங்கள்கிட்ட? கொளியாள, நெத்தலி, வேலை மீன் எல்லாம் இருக்கு. உனக்கு என்ன மீன் வேணும் பிள்ளை? கொளியாள எத்தனை ரூபா? கொளியாள 3 100 ரூபா மோளே. என்ன விலை சொல்லுதோ? 3 கொளியாள 100 ரூபாயா? 5 கொளியாள 100 ரூபாய்க்கு தாங்க. ஏடி நீ மீன் வாங்குதேனா வாங்கு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. என்னத்துக்கு நீங்கள் இப்போ கோவப்படுதும்? உண்மையை தானே சொன்னேன். 5 கொளியாள 100 ரூபாய்க்கு தாங்க. 3 கொளியாள 100 ரூபாய்க்கு எப்படி வாங்க முடியும்? நீ வாங்குனா வாங்கு, வாங்கலைன்னா போ, எனக்கு என்ன வந்துச்சு? சும்மா என்கிட்ட வந்து வியாக்கியானம் பேசுது, அது எப்படி தர முடியும்? 5 கொளியாள 100 ரூபாய்க்கு நாங்களும் பணம் கொடுத்தியானே மீன் வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வரோம். வா இது தாங்க, நான் எப்போதும் உங்கள்கிட்ட மீன் வாங்குவேன். 5 கொளியாள தாங்க. இப்போ நீ இடத்த காலி பண்ணுது எப்படி? வாங்குறேனா வாங்கு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. இன்னைக்கு நீங்கள் ஒரு மாதிரி தான் வாரோம். ஏன்னா உங்கள் மீன் வேண்டாம், ஒன்று வேண்டாம், நான் போகிறேன். ஆமாம், இவன் மீன் வாங்கலைன்னா எங்கள்கிட்ட ஒருத்தர் வாங்க மாட்டாவு. போறியா? கும்பலுக்கு மாப்பிள்ளைக்கார ஃபாரின்லேருந்து பணம் அனுப்பிவிட்டாலும் அவளுக்கு மீன் வாங்குறதுல ஒரு கொள்ளை தீனம். என்னன்னு தான் இவ்வளோ வீட்டிலெல்லாம் கறி காய்ச்சுவாளுன்னு தெரியல. நம்ம இவ்வளோட்ட மீனை சும்மா கொடுத்துட்டு நம்ம வாய் மண்ணுமா போகணுமா? வந்துட்டாளுவ காலையிலே வியாபாரத்தை கெடுக்கிறதுக்குன்னே. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹாய் மக்காஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களில் யாரெல்லாம் பேரம் பேசி மீன் வாங்குவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.